ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட விஷயத்தை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுற்றி அடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அடித்துக்கிட்டே இருக்கும். அந்த சுற்றி அடிக்கக்கூடிய விஷயங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் தான். கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கிரகங்கள் ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு சில நாள் நன்மை தர மாதிரி இருக்கும், ஒரு சில நாள் தீமை தர மாதிரி இருக்கும். கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ பல ஆபத்து ஏற்படாமல் தப்பித்து கொள்வதற்கு கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ஒவ்வொருவருக்கும் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் சிம்மம் ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. சரி வாங்க, கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய லைஃப்பில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மெயினாக என்னென்னா சில பரிகாரங்கள் தான். சில பரிகாரங்கள் செய்யும்போது கிரகங்களால் ஏற்படக்கூடிய பெரிய ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கொள்ளலாம். ஸோ கிரகங்களால் ஏற்படக்கூடிய பெரிய ஆபத்துலேருந்து தப்பிப்பதற்கு சில முக்கியமான பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கு சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. முதல்ல கிரகங்கள் என்ன மாறப்போகுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ ஆங்கில மாதத்தில் 5th மந்த் மே மந்தானது நடந்துகிட்ருக்கு. மே மாதத்துடைய கடைசியாக நிறைய முக்கிய விஷயங்கள் நடக்கும். ஒன்று கிரக பயிற்சி, இன்னொன்று பௌர்ணமி, இன்னொன்று கிரகங்கள் சேர்றதுனால யோகங்கள் உருவாகுது. இந்த மாதிரி மேலே கடைசியாக எண்டில் நிறைய விஷயங்கள் நடக்குது. அதனால் ஒவ்வொருவருக்குமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலையெழுத்து மாறும். அதனால தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாறும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் பெற முடியும். ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியாக நடக்கக்கூடிய விஷயங்களால் கிரகங்களால் இதெல்லாம் தான் நடக்க போகுது. அங்கீகாரம் உங்களுக்கு உயரப்போகுது, வெற்றியும் வரப்போகுது. ஆனால் அகந்தையை கட்டுப்படுத்த வேண்டும். எப்பயுமே நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் நடக்கும்போது இன்னொரு பக்கம் நம்மளை அறியாமல் அகந்தங்கிறது ஒன்று வரும். ஸோ அந்த அகந்தையை ஃபஸ்ட்டு கட்டுப்படுத்தணும். அகந்தையை கட்டுப்படுத்தினாவே நமக்கு என்றைக்குமே பிரச்சனை எதுவும் வராது. அதுக்கு தான் பெரியவங்க ஒரு விஷயத்தை சொல்வாங்க, நீ ஒவ்வொரு டைமும் ஜெயிச்சு வரும்போது அந்த ஜெயிக்கக்கூடிய ஒவ்வொரு டைமும் நீ நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ தான் நீ ஃபஸ்ட் டைம் ஜெயிக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கணுமா. அப்படி நினச்சாதான் அந்த அகதங்கிறது வரவே வராதான். ஒருவேளை அந்த அகந்தை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா நம்ம ஜெயிக்கக்கூடியது எல்லாமே தோக்கக்கூடிய நிலைக்கு போயிடுமா. அதனால் எப்பயுமே அகந்தையை மட்டும் வைத்துக்கவே கூடாது. அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நாம் நினச்சி ஒரு விஷயம் செய்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக கட்டுப்படுத்த முடியும். அதனால் அகந்தையை கட்டுப்படுத்துவது ரொம்ப 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 முக்கியம். அகந்தையை கட்டுப்படுத்தினாவே பல ஆபத்துக்கள் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். அதனால் சிம்ம ராசிக்காரங்க இந்த டைம் அகந்தையை கட்டுப்படுத்த வேண்டுங்கிறத இந்த இடத்துல நோட் பண்ணி சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, அகந்தையை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லைனா கண்டிப்பாக அகந்தையால் தான் உங்களுக்கு ஆபத்தே வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த மாதம் இறுதின்னு பார்க்கும்போது நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கணும். உங்கள் தன்னம்பிக்கை தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு இருப்பிடம். மேலும் உங்கள் வாழ்வில் அங்கீகாரத்தையும் வளர்ச்சியும் காண்பீங்க. உங்கள் வாழ்வில் அங்கீகாரமும் வளர்ச்சியும் காண்பதற்கு தன்னம்பிக்கை இருந்தால் போதுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போதுங்க. எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா காரியங்களுமே வெற்றியாகும். தன்னம்பிக்கை இருக்க தான் அந்த தன்னம்பிக்கைக்கு மேலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைக்கிறதுக்கு ஈஸியான ஒரே வழி தன்னம்பிக்கை தான். அந்த தன்னம்பிக்கை உங்கள் வாழ்வில் இருந்தாவே உங்களுக்கான அங்கீகாரத்தையும் வளர்ச்சியை நீங்கள் ஈஸியாக காண முடியும். அந்த தன்னம்பிக்கையினால் இது மட்டும் காண்றது இல்லாமல் சமூகத்திற்கு பங்களிக்க நீங்கள் ஊக்குவிக்கப்படுற மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலையும் அமையும். அதோடு நீங்கள் கௌரவம், மரியாதை மற்றும் புகழை பெறுவது யாராலையும் தடுக்க முடியாது. அதனால் அதெல்லாம் பெறுவதற்கு இந்த டைம் அதிகமான முயற்சியை மேற்கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு அதிகமாக வேண்டும் என்பதை
இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சொல்ல வரேன். அதோடு இந்த மாதம் இறுதியாக நிறைய பயணங்களும் உள் சார்ந்த விஷயங்களும் நீங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அதாவது உள் சார்ந்த விஷயம்னா உள் அலங்காரம், சந்தைப்படுத்துறது, விருந்தோம்பல் செய்கிறது, இந்த மாதிரி புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும். வரக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி ஒவ்வொரு வாய்ப்புகளுக்கேற்ப முன்னேறணும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதோடு உங்கள் தொழில்முறை முன்னேற்றத்திற்கு வெகுமதி கிடைக்கும். உங்கள் தொழில்முறையில் புதுசாக எது வேணாலும் செய்யலாம். எந்த ஒரு காரியம் செய்தாலும் இப்போ உங்களுக்கு கிரகங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய தொழில்முறை முன்னேற்றத்திற்கு வெகுமதி கிடைக்கிற மாதிரி கிரகங்கள் பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த டைமை கரெக்டாக பயன்படுத்திக்குங்க. அதுவும் இந்த மே 25ஆம் தேதிக்கு பிறகு தான் நீங்கள் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளணும். அதுக்கு முன்னாடி பயணம் மேற்கொள்ளக்கூடிய சான்ஸ் கிடைச்சாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், டிலே பண்ணுங்கள். கரெக்டாக மே 25க்கு மேலே உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளுங்கள். ஸோ வெளிமாநில பயணங்கள், வெளியூர் பயணங்கள்லாம் இப்போ மேற்கொள்ளுங்க. ஆனால் வெளிநாடு பயணம் மட்டும் இப்போ மேற்கொள்ளாதீங்க. ஸோ வெளிநாடு பயணத்துக்கு வந்து மே 25க்கு பிறகு தான் நேரம் நல்லா இருக்குது. இப்போ நேரம் நல்லா இல்லை. அதனால் வெளியூர் பயணங்கள் வந்து இப்போ மேற்கொள்ளுங்க. வெளிநாடு பயணங்கள் மே 25க்கு மேலே மேற்கொள்ளுங்க. மே 25க்கு மேலே வெளிநாடு பயணங்கள் மேற்கொண்டால் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இப்போ வந்து நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது, பின்னாடி மேற்கொண்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அப்படிங்கிற காரணத்தினால தான் வெளிநாடு பயணங்கள் இப்போ மேற்கொள்ளாமல் மே 25க்கு மேலே மேற்கொள்ளுங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறேன். இது எல்லாமே கிரகங்களால் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால தான் வந்து கவனமாக மேற்கொள்ளுங்கிறத இந்த இடத்துல பதிவிடுறேன். அதே போல் இந்த மாதிரிலாம் நான் சொல்கிறதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக சூழ்நிலை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மதிப்புமிக்க வாடிக்கையாளர்களை சந்தித்து அவர்களோடு ஒரு வலுவான தொடர்பை உருவாக்கவும் முடியும். ஒரு வலுவான தொடர்பு உருவாகும் போதே அந்த தொடர்பை உருவாக்கி கொள்வது நல்லது. அப்போ தான் பரஸ்பர புரிதல் மூலம் நீங்கள் நிலுவையில் உள்ள எந்த ஒரு தகராறுகளோ அல்லது சட்ட ரீதியான விஷயங்களும் தீர்க்கப்பட முடியும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மே 25 வரை சூரியன் புதனோடு உச்சத்தில் இருப்பதால் இந்த மாத இறுதியில் மன அழுத்தத்தில் கவனமாக இருங்க. மேலும் அதிகமாக சிந்திக்காதீங்க. அதிகமாக சிந்திக்கிறது, அதிகமாக வந்து ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ண உங்களுக்கு தான் பாதிப்பு. இதனால் உங்களுக்கு தான் மன அழுத்தம் அப்படிங்கிறது ஏற்படும். மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு சைக்கிள் பிடிக்குமா ஓட்டுங்க, இல்லை விளையாட பிடிக்குமா விளையாடுங்க. வயசை காரணம் காட்டி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யாமல் இருக்காதீங்க. உங்களுடைய மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ண உங்களுக்கு மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும். அதிகமாக யோசிக்க உங்களுக்கு டைம் கொடுக்காதீங்க. உங்களை ரொம்ப நீங்கள் பிஸியாக வைத்துக்குங்க. இதை இந்தந்த நேரத்தில் முடிக்கணும், இந்த டைமில் இந்த மாதிரி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை பிளான் பண்ணி வச்சு செயல்படுங்க. அப்படி நீங்கள் செயல்பட நிச்சயமாக உங்களுக்கு பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ பல ஆபத்துங்கிறத விட அழுத்தம் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அழுத்தத்தினால தான் உங்களுக்கு பாதிப்பு வரவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அழுத்தம் ஏற்படாமல் இருக்க ரொம்ப கவனமாக இருங்க. அழுத்தம் இருந்ததுனாவே அந்த அழுத்தத்தினால மேலும் பாதிப்பு தான் ஏற்படும். அதனால் அழுத்தம் இல்லாமல் இருக்க முயற்சி பண்ணுங்கள். அழுத்தத்தை ஏற்படாமல் பார்த்துக்க கவனமாக இருக்க வேண்டும். அதிகமாக சிந்திக்காதீங்க. இது வந்து ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உண்மையான நோக்கம் என்னவென்று உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எதை சாதிக்க விதிக்கப்பட்டிருக்கிறீங்க, எதை சாதிக்க போகிறீங்க, உங்களுடைய முக்கிய கர்மம் என்ன, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையுடைய பங்கு என்ன, உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டு இதற்கேற்ப தான் வாழ்க்கையை நகர்த்தணும். அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரியெல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் கவனமாகவும் செயல்படணும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்கள் இறுதியாக இந்த மாதம் இருக்கிறதுனால இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கணும் என்பது இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு பொறுமையாகவே என்னென்ன நடக்கும், எப்படி நடக்கும், அதுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன். இதெல்லாம் தொடர்ந்து இன்னும் நிறைய உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் தொழில் செய்கிறவங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன்.
நீங்கள் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். தொழில் ரீதியாக நீங்கள் வளர்ச்சியையும் புதிய வாய்ப்புகளையும் காண்பீங்க. இந்த மாதம் இறுதியாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் தொடர்பு வட்டமானது பயங்கரமாக விரிவடையும். மேலும் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது கூட்டு முயற்சிகள் செய்தீங்கன்னா அதில் நீண்ட கால வளர்ச்சியை பெறுவீங்க. நீங்கள் ஒரு புதிய முயற்சியில் இறங்க நினைத்தா வெற்றி பெற வழிகாட்டிகள் அல்லது பெரியவங்களுடைய ஆலோசனையை பெறணும். பெரியவங்களுடைய ஆலோசனை பெற்று அதற்கேற்ப நீங்கள் செயல்படும் போது தொழிலில் உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்காது. பெரியவங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் சொல்லுவாங்க. அதனால் பெரியவங்க சொல்கிறத கேட்டு பெரியவர்கள் ஆலோசனை பெற்று அதற்கேற்ப செயல்படுங்க. அப்போ தான் தொழில் பொறுத்த வரைக்கும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றியை காண்பது உங்களுக்கு உறுதியாகும். அதனால் தொழில் பொறுத்த வரைக்கும் பெரியவங்க சொல்வதை கேட்டு நடக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். அதுவும் இந்த மே 25ஆம் தேதி முதல் இந்த மாதம் மேல் அதிகாரிகள் அல்லது மூத்த அதிகாரிகள்லாம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஆதரவு அளிப்பாங்க. அவங்களுடைய சப்போர்ட் ஃபுல்லாக கிடைக்கிறதுனால அரசு தொடர்பான திட்டங்கள் உங்கள் முயற்சிகள் மற்றும் கடின உழைப்பின் மூலம் வெற்றிகரமாக எல்லா வேலையும் முடிக்க முடியும். இருப்பினும் சனி மற்றும் செவ்வாய் கிரகங்களுடைய சேர்க்கை சுட்டி காட்டுவது போல 11வது இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கிரகங்கள் கூடுது. அதனால் வேலையில் சில சவால்கள் இருக்கலாம். அவற்றில் கடின உழைப்பும் கூடுதல் முயற்சியும் தேவைப்படும். அப்போ தான் நீங்கள் வெற்றியும் நிதி வெகுமதிகளையும் பெற முடியும். அதோடு உங்கள் மூத்த அதிகாரிகளோடு சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். எனவே உங்கள் உரையாடலில் தெளிவாக இருக்கணும். நீங்கள் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடாது. எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். அதனால் உரையாடும் போதே ஃபஸ்ட்டு தெளிவாக இருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்ணாடி முன்னாடியோ இல்லை தனியாகவோ உங்களுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு எப்படி பேசணுமோ அந்த மாதிரி கவனம் செலுத்துங்க. அப்படி நீங்கள் கவனம் செலுத்தி உரையாடினீங்கன்னா தெளிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதனை பண்ண முடியும். அதனால் தொழில் உத்தியோகம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள் நுணுக்கங்களோடு செயல்படணும் என்பது உங்கள் ராசிக்கு வலுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்படுது. ஸோ தொழிலை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் காதல் மற்றும் திருமணம் குறித்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஸோ காதல் திருமணம் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை சரியாக இருந்தால் தான் அந்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லைனா மகிழ்ச்சிங்கிறது அந்த இடத்துல இருக்காது. ஸோ மகிழ்ச்சிக்காக திருமணம் சார்ந்த விஷயத்தில் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு கிரகங்கள் மூலிமா சொல்கிறேன். எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத கிரகங்கள் மூலிமா இந்த இடத்துல சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் காதல் வாழ்வில் நீங்கள் போர்வத்தையும் காதலையும் உணர்வீங்க. அது என்னடா போர்வத்தை அப்படின்னு கேட்குறீங்களா? நிறைய போராட்டங்களை கண்டு அதுக்கப்புறம் அந்த காதலில் ஒரு வெற்றியை பார்ப்பீங்க. அதை தான் இந்த இடத்துல சொல்கிறேன். அதோடு இந்த மாத இறுதியில் உங்கள் துணையோடு உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த உகந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்பான பரிசுகள் மற்றும் அன்பான செயல்கள் மூலம் உங்கள் துணையோடு நினைவுகளை உருவாக்கி கொள்ளவும் வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நண்பர் மீது உங்களுக்கு உணர்வுகள் ஏற்பட்டால் கண்டிப்பாக அந்த உணர்வுகளை பற்றி உடனே ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக மே 25ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் உணர்வுகளை அவர்கள்கிட்ட வெளிப்படுத்துங்க. இது ஒரு நேர்மையான பதிலுக்கு வழிவகுக்கும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகளை வெளிப்படுத்தாமே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உணர்வுகள் அப்படியே உங்களுக்குள்ளேயே அழிந்து போயிடும். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகளை வெளிப்படுத்தினீங்கன்னா அது கண்டிப்பாக அடுத்த ஒரு கட்டத்துக்கு வழிவகுக்கும். அதுவும் இப்போ பாசிட்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகளை கட்டாயம் வெளிப்படுத்துங்க. எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றியை பெற முடியும். அதனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகளை தயவு செய்து வெளிப்படுத்துங்க. அதுதான் உங்களுக்கு பாசிட்டிவை ஏற்படுத்தும். அதோடு கடந்த கால தீர்க்கப்படாத பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் இப்போ தீர்க்க முயற்சி பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக அந்த பிரச்சனை சரியாகும். உங்கள் திருமண வாழ்வில் கூட சில மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். இது கருத்து வேறுபாடுகளுக்கு வழிவகுக்கும். அதனால் உங்கள் துணையின் தொழில் வாழ்க்கைக்கு ஆதரவளித்து வெளிப்படையான மற்றும் அமைதியான உரையாடலை வைத்து கொள்ளுங்க. அதுதான் உங்களோட ஒரு சிறந்த புரிதலை பேண முடியும். இந்த மாதம் இறுதியில் இன்னும் சொல்லப்போனால் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க.
உடல் நலத்தில் மட்டும் கவனம் செலுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு இன்னும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ பாதிப்பு ஏற்படாமல் இருக்க இந்த மாதிரிலாம் கவனம் செலுத்தணும் என்பது குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட்டு நிதி சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நிதித்துறையில் நல்ல வருமானத்திற்கான நம்பிக்கைக்குரிய நிறைய வாய்ப்புகளை நீங்கள் இந்த மாத இறுதியில் காண்பீங்க. கூடுதல் வருமான ஆதாரங்கள் உங்கள் நிதிநிலையை மேம்படுத்தக்கூடும். உங்கள் தொழில், அழகு சாதன பொருட்கள் அல்லது வடிவமைப்பு சார்ந்த துறையாக இருந்தால் நீங்கள் நல்ல லாபத்தை பெறுவீங்க. அதோடு சொத்து மற்றும் பங்கு சந்தை முதலீடுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இருப்பினும் குறிப்பாக திட்டமிடப்படாத தேவைகள் அல்லது ஆடைகளுக்கு உங்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படக்கூடும். மே 25ஆம் தேதிக்கு முன்பு பழைய சொத்துக்களில் முதலீடு செய்ய வேண்டாம். இந்த காலகட்டத்தில் பணம் கடன் கொடுப்பதையோ அல்லது வாங்குவதையோ தவிருங்க. பணம் வசூலிப்பதில் நீங்கள் சவால்களை சந்திக்க நேரிடும். அதனால தான் இந்த மாதிரி நிதி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் பள்ளியில் வெகுமதிகளையும் பாராட்டுகளையும் பெறக்கூடும். இது உங்கள் தன்னம்பிக்கையும் சமூக அந்தஸ்தையும் அதிகரிக்கும். உங்கள் சாதனைகளை கண்டு நீங்கள் பெருமைப்படுவீங்க. இருப்பினும் பொழுதுபோக்கு அல்லது ஓய்வு நேரங்களில் உங்கள் கவனம் சிதறக்கூடும். எனவே உங்கள் படிப்பில் முழு முயற்சியை செலுத்தினீங்கன்னா அந்த கவன சிதறல் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். இந்த மாதம் இறுதியாக உங்கள் குழந்தைகள் கவனம் செலுத்துவதில் சிரமப்படலாம் மற்றும் சோர்வாக உணரலாம். 25ஆம் தேதி வரை அவர்களோடு ஒரு சுமூகமான உறவை பேண முயற்சி செய்யுங்க. ஏன்னா இந்த காலகட்டம் உங்கள் உடல் நலத்திற்கு உகந்ததாக இருக்காது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய மாணவர்களுக்கு அவசியம் என்பது இந்த இடத்துல குறிப்பிடப்படுது. ஃபைனலாக குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். அதில் என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஒரு இணக்கமான மற்றும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை அனுபவிப்பீங்க. உங்கள் உறவை மேலும் மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் குடும்ப உறுப்பினர்களோடு ஒரு சுற்றுலா அல்லது பயணத்திற்கு நீங்கள் திட்டமிடலாம். அதுவும் மே 25ஆம் தேதிக்கு பிறகு ஒரு புதிய கார் அல்லது வீடு வாங்குவது குறித்து நீங்கள் பரிசீலிக்கலாம். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடும். இருப்பினும் குறிப்பாக 11ஆவது தேதிக்கு முன்னாடி உங்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்தியிருந்தாமல் இருந்தீங்கன்னா இப்போ கவனம் செலுத்துங்க. 25க்கு பிறகு உங்கள் அடி வயிற்றில் ஔசூரியம் ஏற்படலாம். அதோடு உடல்நலம் தொடர்பான எந்த ஒரு கவலையும் அலட்சியம் செய்யாதீங்க. உடனே மருத்துவரை பாருங்கள், என்னங்கிறத செக் பண்ணுங்கள். உடனே அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. இவ்வளோ நேரம் உங்கள் ராசிக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இப்போ தான் மெயினாக உங்களுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்ல போகிறேன். வேண்டுதல் இருந்ததுன்னா அது நிறைவேறுவதற்கு வைகாசியில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இந்த பரிகாரம் செய்ய வேண்டும். இந்த பரிகாரத்தை அன்னைக்கு நீங்கள் செய்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் பலிக்கும். ஸோ வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய வழிபாடு என்ன செய்யணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்பது மிகவும் சிறப்பு. அதில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு கூடுதல் சிறப்பு இருக்கிறது என்று கூறலாம். அதேபோல் எப்பொழுதும் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றாக சேர்ந்து வைகாசி விசாகமாகத்தான் நம்ம வழிபாடு செய்வோம். ஆனால் இந்த வருடம் விசாக நட்சத்திரம் முடிந்த பிறகு தான் பௌர்ணமி திதி தொடங்குது. அதனால் மே மாதம் கடைசி நாள் பௌர்ணமி என்பது முழுமையாக இருக்கிறது. அந்த நாளில் நாம் எந்த முறையில் நம்ம வேண்டுதலை வைக்க பிரபஞ்சம் அந்த வேண்டுதலை நிறைவேற்றும் அப்படிங்கிற ஆன்மீக விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். பௌர்ணமி தினத்தில் உங்கள் ராசிக்காரங்க காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு பூஜையில் ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி வெள்ளை நிற திரிய போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபம் அன்னைக்கு நாள் முழுவதும் எரிவது போல பார்த்து கொள்ளுங்க. இதேபோல் நம்மளுடைய வீட்டு சமையலறையிலும் நம்மளுடைய வீட்டின் வடமேற்கு பகுதியிலும் நெய் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். இந்த 2 தீபங்களும் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை முழுமையாக 1 மணி நேரம் எரிய வேண்டும். அடுத்ததாக இந்த தினத்தில் நாம் அணியக்கூடிய ஆடை என்பது வெண்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஆடையாக இருக்க வேண்டும். ஏன்னா அன்றைய தினம் சந்திர பகவான் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். சந்திர பகவானுக்குரிய நிறமாக வெள்ளை நிறம் திகழ்கிறது என்பதால் வெள்ளை நிற ஆடையை இந்த நாளில் பயன்படுத்த வேண்டும் என்று கூறப்படுது. காலையில் இந்த தீபங்களை நீங்கள் ஏற்றினதுக்கு பின்னாடி ஒரு பிரியாணி இலை எடுத்து அதில் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதல் நிறைவேறிவிட்டதாக எழுதி முழு மனதோடு வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்துவிட்டு அந்த பிரியாணி இலையை சிவபெருமான் பாதத்திற்கு முன்பு வைத்து விட வேண்டும். இப்படியெல்லாம் செய்வதன் மூலம் நம்மளுடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் என்று கூறப்படுது. ஸோ வேண்டுதல் நிறைவேறுவதற்கு இந்த பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் செய்திடுங்க.
ஸோ இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.